பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை வாசிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதால் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. தமிழக திருநாளாம் பொங்கல் பண்டிகையையொட்டி வரும் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலான 6 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொங்கல் கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் முன்கூட்டியே தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட தொடங்கியுள்ளனர். இதனால் கடந்த 2 நாட்களாக ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவில் மக்கள் படையெடுக்கும் காரணத்தால் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் இருக்கைகள் கிடைக்காததால் நின்றவாறே கம்பியை பிடித்தபடி பயணம் செய்கின்றனர். குறிப்பாக அலுவலகம் முடித்துவிட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிக அளவில் பயணிகள் புறப்படுவதால் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்று அணிவகுத்து நிற்பதாலும் மெதுவாக ஊர்ந்து செல்வதாலும் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ஓரளவுக்கு பரவாயில்ல, சென்னை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் பஸ்ஸு ஓரளவுக்கு கம்மியாக தான் விட்டுருக்காங்க. இன்னும் எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் பஸ்ஸு வரல. எல்லாம் வசதியாக இருக்கவங்களுக்கு பெரிய பஸ்ஸாக கிடைக்கிது. நம்மலாம் நார்மலாக உள்ள பேசஞ்சர் தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வந்த பஸ்ஸு உடனே ஃபுல்லாகிட்டு எல்லாம் 1000 ரூபா சொல்கிறாங்க. நம்மலாம் நார்மல் பீப்புள் ஒரு 500 ரூபாய்க்குள்ளே போக முடியுமான்னு தான் பார்க்குறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நார்மல் பஸ் கொஞ்சம் விட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பஸ்ஸுலாம் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. எல்லா பஸ்ஸுமே என்ன ஒன்றுனாக்கா டாய்லெட் பஸ்ஸு தான் சரியில்லை. மிச்சம் எல்லா பஸ்ஸுமே கரெக்டாக தான் வந்துட்டு இருக்குது சார். இன்னும் பஸ்ஸில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு சில பஸ்ஸெலாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைமிங் கரெக்டாக பஸ் வந்தால் கரெக்டாக நல்லாயிருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் சார். அப்புறம் எல்லாம் இங்கே பொருள் எல்லா வேலையுமே ஏற்றி வச்சுருக்காங்க. எந்த பொருளுமே வாங்க முடியல. கூட்டம் இப்போ பொங்கலுக்கு வெளியே போகிற எல்லா பொங்கல் இருக்குது சீசனால பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது சார் நிறைய பேருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா பஸ் விட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பஸ் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் டிக்கெட் ரேட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பஸ் ஓரளவு வந்துட்டு தான் இருக்குது. டிக்கெட் ரேட் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு புக் பண்ணியிருக்கோம். அதான் தெரியும். டைம் ஆனால் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். டிராஃபிக் வரும்போது 2 hours மேலே ஆச்சு வரும்போது. நான் கவர்மெண்ட் பேர் எஸ்சிடிசி பரவாயில்ல, ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, டிக்கெட் எதாவது கிடச்சிருச்சு. ஆனால் ப்ரைவேட் பஸ் 2500 வரையுமே இருக்குது இங்கேருந்து நாகப்பட்டினம். ஆனால் இதுவே நம்ம புதன்கிழமை நம்ம பார்த்தோம்னா நார்மல் ரேட்டு. இன்னைக்கு மட்டும் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. திருப்பதி போயிருக்காங்க. பஸ் எல்லாம் சௌகரியமாக இருக்குது. நிறையா பஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஜனங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் நம்ம அரசு போக்குவரத்துக்கு நல்லா செஞ்சுருக்கு. ஜனங்களும் நல்லா திருப்தியாக போயிட்டு வராங்க. கிளம்பாக்கும் போகிறாங்க, மாதவரம் போகிறாங்க. இங்கே இருக்கிற போகிறதுக்கு நல்லபடியாக போகிறாங்க. ஜனங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் இருக்க வேண்டும்.